ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையில்லாத நாமத்தினாலே இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்த்தி வரவேற்கிறேன். அநேக இடங்களிலிருந்து சிடிசி வாய்ஸ் ஆஃப் காட் யூடியூப் சேனல் மூலமாகவும் இந்த செய்திகளை கேட்டு வருகிற அன்பு சகோதர சகோதரிகளையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் அன்பும் மன்னிப்பும் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பும் மன்னிப்பும், லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை மைக்கு யார்கிட்ட இருக்குதோ அவங்க வாசிங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். பரலோக பரமபிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தூய ஆவியானவருடைய உதவியோடு இந்த ஆராதனையின் மனமகிழ்ச்சியின் வேளையில நம்முடைய வார்த்தையின் பகுதியில் நம்ம நோக்கி பார்க்கிறோம். திறக்கப்பட்ட இருதயத்தோடும் கவனிக்கிற காதுகளோடும் கீழ்ப்படுகிற விருப்பத்தோடும் நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் வெளிச்சமாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நீர் வெளிச்சத்தை வைத்திருக்கிறேன். உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்கள் இருதயங்களோடு பேசுவாராக. கர்த்தாவே, அடியான் அல்ல, அடியான் மூலமாக உம்முடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்கிறவருடைய இருதயங்களிலே உம்முடைய சித்தங்கள் புரியட்டும். உம்முடைய அன்பின் வல்லமைகள் அவர்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாய் அவர்களை மாற்றட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபித்தோம். ஜெபங்களை கேட்டீர் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை வைத்து எல்லாரும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். முகம் தெரிற மாதிரி உட்காருங்க. எல்லாரும் வந்திருக்கிறவங்க எல்லாம் மூஞ்சி தெரிற மாதிரி உட்காரணும். உட்கார்றவங்க எல்லாம் எவ்வளோ இடம் இருக்குது இல்லையா, இந்த சென்டர்ல முகம் தெரிற மாதிரி உட்காருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை மறுபடியுமாக நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுடைய, அதாவது அன்பு தேவன் அல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு என்கின்ற ஒரு கேரக்டர் தேவன் அல்ல. தேவனுடைய கேரக்டர்ல மிக உன்னதமான நிலையில் இருப்பது அன்பு. இந்த அன்பு என்பது நமக்கு சரியாக புரிய வேண்டும். அன்பு என்பது தேவனுடைய முழு வடிவங்களின் வெளிப்பாடாயிருக்கிறது. அன்பு இன்றைக்கு இந்த உலகத்துல கடைசி கால அடையாளங்களில ஒன்றா என்ன இருக்குது அப்படின்னா, அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு எங்க தணிந்து போகிறது? அன்பு மனிதர்கள் வாழ்க்கையில மட்டும் தணிந்து போகல, சமுதாயத்துல மட்டும் தணிந்து போகல, சபைகளுக்குள்ளும் அன்பு தணிந்து போகிறதை, உறவுகளுக்குள்ளே, நல்ல உறவுகளுக்குள்ளே அன்பு தணிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது? வேதம் நம்மை என்னவாக நினைத்து எழுதப்பட்டிருக்கிறது? முதல்ல அது நமக்கு புரியணும். வேதம் என்னவாக நம்மை நினைத்து எழுதியிருக்கிறது? தேவன் தேவர்களுக்காக எழுதினது பரிசுத்த வேதாகமம். புரிஞ்சவங்க
அப்படியானால் தேவனால் பிறந்ததெல்லாம் என்னவா இருக்குதான்? தேவனுக்குரிய தன்மை உடையதா இருக்கிறது. வேதத்தை பெற்றவர்களை வேதம் தேவர்கள் என்று போதிக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்படியானால் தேவனுடைய பார்வையில தேவர்களாக கருதப்படுகிறவர்கள், தேவர்களைப் போல எண்ணப்படுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்கிற அடிப்படையில தான் வேதம் நம்மை அப்படிதான் நினைச்சு நம்மளை எழுதியிருக்கிறார். அப்படியானால் தேவன் தேவர்களுக்கு எழுதின அன்பின் கடிதம் தான் பரிசுத்த வேதாகமம். ஆமீன் சொல்லாதவங்களா இப்ப ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இதை ஒத்துக்கிறவங்க மட்டும் எப்பவுமே நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாத்தையும் ஒத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிற காரியத்திற்கு நீங்கள் சத்தமாக ஆமீன் அல்லேலூயா சொல்லி பழகணும். அப்படியானால் அன்பு என்பது, நீங்க உலகத்துல சொல்லுவாங்க அன்பு தாங்க கடவுள், காட் இஸ் லவ் அப்படின்னு எழுதுவாங்க. லவ் இஸ் காட் இல்ல, காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு அப்படின்ற வார்த்தையினுடைய டிக்ஷனரியில் அதுக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, நிபந்தனையற்ற, சுயநலம் இல்லாமல் அனைவர் மேலும் வைக்கும் தியாகம், பாசம், கருணைதான் அன்பா. எல்லாம் புரிந்து கொள்ளணும். இது ஒரு தொடர் போதனை. அதாவது செய்திகளை யாருக்கானதாக நாம பார்க்கணும், செய்தி யாருக்கானதாக நாம கேட்கணும் அப்படின்னா, செய்தி யாருக்காகனா, லெட்டர் கொண்டு வந்து கொடுக்கிறவருக்கு அந்த செய்தி அல்ல, லெட்டர் கொண்டு வருவருக்கும் அந்த செய்தி அல்ல. அது ரெண்டாவது விஷயம். அந்த செய்தி யாருக்கானது? லெட்டர்ல யாருக்கு எழுதுனது? from God to me, from God to you. உங்களுக்காக உங்கள் தேவன் எழுதி கொடுத்திருக்கிற கடிதம் இது. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? உங்களுக்காக, உங்களை சிந்தித்த, உங்களை சிருஷ்டித்த, உங்களை முன் அறிந்த, உங்களை முன் குறித்த, உங்களை தெரிந்தெடுத்த, உலக தோற்றத்துக்கு முன்னாகவே கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை தெரிந்தெடுத்து ஒரு கருவிலே உங்களை வைத்து நீங்கள் கலையாமல் உங்களை காப்பாற்றி உருவாக்கி உடலை கொடுத்து உலகத்தில் பிறக்க வைத்து நீங்கள் பிறந்த அந்த நொடியிலிருந்து உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து எத்தனையோ பள்ளத்தாக்குகள், எத்தனையோ மரண வியாகுலங்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ இன்ப துன்பங்கள். சில இன்பங்களில் நாம் அழிந்திருக்கணும், சில துன்பங்களில் நாம் அழிந்திருக்கணும். இந்த உலகத்தின் பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், இவை எல்லாவற்றின் நடுவிலும் நாம் நிர்மூலமாகாமல் நம்மை பாதுகாத்து, நம்மை பராமரித்து, நம்மளை மன்னித்து, நம்மை கழுவி, இன்றும் நமக்காக பரலோகத்திலே பரிந்து பேசி நம்மை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகிமைக்காக, நித்தியத்திற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற உங்கள் தேவன் உங்களுக்காக எழுதின அன்பின் மடல் இந்த பரிசுத்த வேதாகமம். அப்படியானால் அன்புக்குரியவர்கள் நன்றாய் கவனிங்கள். தேவன் நிபந்தனையற்ற முறையில், தேவன் எந்த சுயநலமும் இல்லாமல், தேவன் எல்லோர் மேலும் தியாக உணர்வோடு, பாச உணர்வோடு, கரிசனை உணர்வோடு, தயவின் உணர்வோடு வெளிப்படுத்துகிற தன்மைக்கு பேருதான் அன்பு. அப்படிப்பட்டவராக தேவன் இருக்கிறாராம். பின்னாடி நம்முடைய சப்ஜெக்ட்லாம் பின்னாடி வருகிற வாரங்களை தியானிக்க போறோம். இப்பொழுது தேவனுடைய அன்பை நாம் தியானிக்கலாம். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்றார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று பாருங்கள். நீங்க வேதத்தை, பிரசங்கத்தை தியான சிந்தையோடு கேட்டு பழகணும். நன்றாக கவனிக்கணும். கவனித்துக் கொண்டிருக்கும் போதே தியான சிந்தையோடு நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த பாயிண்ட் யாருக்குன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க கூடாது. சில நேரங்கள்ல பதிவுகளை நாம ஒரு மனசுல வச்சுன்னு ஒரு பதிவு போடுவோம்.
அது இன்னொருத்தருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும், இல்ல இன்னொருத்தருக்கு அது கொஞ்சம் பாதிப்பு உண்டாக்கி இருக்கும். ஐயா இது எனக்காக தானே போட்டுக்கிறீங்க அப்படின்னுவாங்க. நாம மனசுல வச்சு போட்டதே வேற ஒருத்தருக்கு, ஆனா அது வேற ஒருத்தர் போய் என்ன பண்ணிருக்குது, தொற்று இருக்குது அல்லது தட்டி இருக்குது. சிலரை தொடும், சிலரை தட்டும், சிலரை தேற்றும், சிலரை உடைக்கும், சிலரை உருவாக்கும். என்ன பண்ணாலும் பதிவு நோக்கம் பரலோகம். இந்த சென்ட்ரல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புரியுதான்னு தெரியல. என்ன பதிவு போட்டாலும் அந்த பதிவின் நோக்கம் பரலோகம். சரி, அன்புக்குரியவர்களே, தேவன் தன்னுடைய அன்பை முதலாவது வெளிப்படுத்தின விதம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே தேவன் நம்மேல் அதாவது தேவனை நீங்கள் பெரிதாக பார்த்தால்தான் நீங்க உங்களை பெருசா பார்க்க முடியும். உங்களை பெருசா பார்க்கிறவங்களுக்கு தான் தேவன் பெருசா தெரிவார். நீங்கள் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்பது உங்களுக்கு புரிந்தால்தான் தேவன் எவ்வளவு மகிமையானவர் என்பது நமக்கு புரியும். தேவன் எவ்வளவு மகிமையானவர் என்பது உங்களுக்கு புரியணும்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆட்கள் என்று உங்களுக்கு புரியணும். இப்போ தேவனுடைய, அதாவது தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பல காரண பெயர்கள் உண்டு. பல 100 ஆயிரக்கணக்கான காரண பெயர்களால் வேதாகமத்தில் நம்முடைய தேவன் அழைக்கப்படுகிறார். ஆனா இறையல் சிந்தையோடு வேத வெளிச்சத்திலே நீங்கள் இந்த செய்திகளை கேட்டு பழகுங்கள். முதலில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டப்பேர் என்ன? முதலில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டப்பேர் என்னவா இருக்க முடியும்? சரி, அது அவராகும் பொழுது இந்த உலகத்திலே முதல் ஆழ்த்தத்துவமாக்கப்பட்டது. வார்த்தை சிருஷ்டிக்கப்படல, வார்த்தைக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. அப்படியானால் அது தேவனா இருந்தது. அந்த அது அவராகும் பொழுது அந்த அதை அவராக்கினவர் எவராகிறார்? அதுவாகிய தேவனுடைய வார்த்தை அவராகிய தேவகுமாரன் ஆகும் பொழுது அதுவை அவராக்கினவர் எவராகிறார்? பிதாவாகிறார். அப்படியானால் பிதா என்கிற ஸ்தானம் என்பது தேவனுடைய, எப்படி தேவன் மகிமை பொருந்தினவரோ அது போல பிதாவே என்பது மகிமை பொருந்தின ஒரு பட்ட பெயர். பிதா என்கிறது மகிமை பொருந்தின பட்ட பெயர் என்றால் பிதாவின் பிள்ளைகள் என்பதும் மகிமை பொருந்தின பட்ட பெயர். புரிஞ்சவங்க மட்டும். பிதா என்கிறது எவ்வளவு உன்னதமான உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையோ அது போல பிதாவை பிள்ளைகளாக அல்லது பிதாவை அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்களும் பெரிய பாக்கியவான்கள். இது எப்படி உண்டாயிருக்கிறதா? இந்த மாபெரும் தேவனை மனித அறிவால் சிந்தனையால் மாத்திரமல்ல, தேவனை தரிசிக்கிற கேருபீன்களின் சிந்தனையாலும் முழுமையாக சிந்திக்க முடியாதபடிக்கு மகா மேன்மையானவர் நம்முடைய தேவன். தேவனுடைய ஆழங்களை தேவனை தவிர வேறு ஒருவராலும் அறியவே முடியாது. அவ்வளவு மகிமை பொருந்தின அந்த மாபெரும் தேவன் பிதாவானால் அந்த மாபெரும் தேவனை பிதாவே என்று சொல்லுகிற புத்திர சுவிகாரத்தின் வாக்கியத்தை நீங்களும் நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் நம்மேல் அவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்பதை யோசித்து பாருங்கள். இந்த உலகத்துல சிலருக்கு சொந்தமா இருக்கிறோம் என்பதை நாம் பெருமையாய் கருதுகிறோம். சிலர் என்னுடைய ஃப்ரெண்ட் என்று சொல்லிக்கொள்ள நாம சந்தோஷப்படுகிறோம். சிலர் நம்முடைய உறவினர்கள் என்று சொல்லிக்கொள்ள சந்தோஷப்படுகிறோம். இன்னாருடைய அவருக்கு அன்னாருக்கு நாங்க மச்சாங்க அப்படின்னு சொல்றது இந்த உலகம் பெருமையா சொல்லுது. நான் யார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது அந்த அமைச்சர் இருக்கிறார்ல, அந்த அமைச்சருடைய பெரியம்மா பையனுக்கு தான் எங்க தங்கச்சி பொண்ணை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துக்கிறீங்களா? இல்ல நீங்கெல்லாம் கிராமத்துல தான் இருக்கிறீங்களா, இல்ல நியூயார்க்ல யூரோப் கண்ட்ரில இருக்கிறீங்களான்னு தெரியல. இயேசு நல்லவர். அதாவது ஒரு அமைச்சர் 3வது ரவுண்டிங்ல தான் சொந்தக்காரா வருவாரு. அந்த அமைச்சருக்கு நீங்க போயிட்டு சார் என்ன யாரும் தெரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன பார்த்தது இல்லையப்பா, உன்னை பார்த்தது இல்லையப்பான்னுவாரு. ஆனா இவங்க மத்தவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க, அந்த அமைச்சர் யார் தெரியுமா? பால்வளத்துறை அமைச்சர், முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் யார் தெரியுமா? மிஞ்சிருக்காரர் யார் தெரியுமா? எங்க பெரியம்மாவுடைய அந்த பெரியம்மாவை கல்யாணம் பண்ண இருக்கிறார் பாருங்க, அந்த பெரியம்மாவை கல்யாணம் பண்ண ஐயா இருக்கிறார்ல, அந்த ஐயாவுடைய தங்கச்சி பையன்.
எங்க போய் எங்க வருது பாருங்க, சொல்லுவாங்க அப்படி இல்ல, நிஜமாவே சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர். ஆனா அந்த ஐயாவை ஒரு நாளும் நம்ம நேரா பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அதுல நமக்கு என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா, எங்க 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 பேக்ரவுண்ட்ல ஒரு அமைச்சர் இருக்கிறாருன்னு. அந்த அமைச்சருக்கு நம்ம பேக்ரவுண்ட்ல இல்ல, பேக்கெட்ல கூட இருக்க மாட்டோம், அது வேற விஷயம். ஆனா நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த உலகத்துல ஒரு சாதாரண ஒரு பதவியில் இருக்கிற ஒரு மனிதனை, சாதாரண ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனிதனை, சாதாரண ஒரு மகிமை அல்லது சாதாரண ஒரு செல்வந்தர்களை நாம் உறவினர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள், பங்காளிகள், ஊர்க்காரர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் ஏதோ ஒரு பெருமை, ஏதோ ஒரு சந்தோஷம் நமக்கு வருகிறது. ஆனால் ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லுவது ஏதோ ஒரு நாலாம் தரமான உறவினர்களாக அல்ல, இயேசு கிறிஸ்துவை என்னவாக பிதாவாகிய தேவன் குமாரனாக ஏற்றுக்கொண்டாரோ அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களையும் என்னையும் அதே ரேங்குக்கான குமாரத்திகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதை நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக சத்தம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் மீதான உங்கள் அபிப்பிராயம் என்பது தேவன் பார்க்கிற வண்ணமாக மாறிவிட வேண்டும். உங்கள் மீதான உங்களுடைய அபிப்பிராயம் என்பது தேவன் யோசிக்கிற மாதிரி மாறிவிட வேண்டும். நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க, என்ன வச்சிருக்கிறீங்க, என்ன சேர்த்திருக்கிறீங்க, என்ன வீடு, என்ன வாசல், என்ன படிப்பு, உங்க பிள்ளைகளுடைய பேக்ரவுண்ட் என்ன, உங்களுடைய சொந்தம், உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன என்பதெல்லாம் தூக்கி அப்படியே மூட்டை கட்டி எங்கேயாவது ஒரு பேக்கெட்ல பேரண்டில போட்டுட்டு, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமும் இல்ல பிதாவாகிய தேவன் என்னவாக சிந்திக்கிறார், என்னை என்னவாக பார்க்கிறார், என்னை என்னவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என்னை என்னவாக அங்கீகரித்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்வீர்களானால் எவ்வளவு பெரிய பரவசத்துக்குரியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் தெரியுமா? இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. பிதாவானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அவர் ரொம்ப நல்ல அற்புதமான பைபிள் வந்துங்க. பைபிள் ஒரு அற்புதம், பைபிளை எழுதினவங்க ஒரு விதமான அற்புதமானவர்கள். அதுலயும் இந்த அப்போஸ்தலனாகிய அன்பின் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் போன்ற ஆட்கள்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை. பத்மி தீவுல ஒரு ட்ரூப், அவர் கூட ஒரு பிக்னிக் போகணும்னு ஒரு ஆசை. இல்லையா, உட்கார்ந்து ஒரு அழகான ஒரு பேரிச்சை மரத்தடியில உட்கார்ந்து நல்ல சுத்தமான தண்ணீரை வைத்துக்கொண்டு அழகான பேரிச்சை பழங்களை சாப்பிட்டு கொண்டு அன்பின் அப்போஸ்தலன் யோவானோடு ஒரு பேட்டி எடுக்கணும்னு ஆசை. உங்களுக்கெல்லாம் ஆசை இல்லையா? உங்களுக்கெல்லாம் தோசையா? என்ன புரியுங்களாங்க? கேள்விகளை கேட்க போறேன். ஐயா, நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவர் அன்பின் அப்போஸ்தலன் இல்லையா? ஆமா, ஆயத்தமா இருக்கிறேன். ஐயா, நீங்கள் உங்களுடைய எழுத்துக்களில் எவ்வளவா அன்பு கூர்ந்தார், எவ்வளவா இருக்கிறது, எவ்வளவா இருக்கிறது என்று நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தி இருக்கிறீர்களே, அது என்ன அர்த்தத்தை கொண்டு? தம்பி, இளம் ஊழியனே, எனக்கு அந்த அன்பின் ஆழம் அகல நீள உயரம் புரியாததுனால நான் அதை அப்படி எழுதி வச்சிருக்கிறேன். உனக்கு ஏதாவது புரியுதா? ஐயா, உங்களுக்கே புரியாதவைகள் எல்லாம் எனக்கு எப்படி புரியும்? இல்ல, எனக்கே புரியாத விஷயங்கள் எல்லாம் நீ நிறைய பேசிட்டு இருக்கிற, அதனால கேட்கறேன் அப்படின்னு அவரும் கேட்பாரு. இஸ் நல்லவர். கொஞ்சம் தான் சரிங்களேன். தோத்துறான். சிரிக்கலாமா, சிரிக்கூடாதா? அன்பின் அப்போஸ்தலனை தானே பேசிட்டு இருக்கிறேன். அவர் அன்பின் அப்போஸ்தலன் ஐயா, நீங்கள் யாருன்னு கேட்குறீங்க? நாங்கள் புதிய அன்பின் அப்போஸ்தலர்கள். புரிந்தவர்களுக்கு நாங்கள் அன்பின் அப்போஸ்தலர் இல்லையா? அப்போ எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று பாருங்கள். ஆண்டவருடைய அன்பை வர்ணிக்க நீங்கள் உணர முடியாத அளவிற்கு, நீங்கள் சிந்திக்க முடியாத அளவிற்கு, நீங்கள் யோசிக்க முடியாத அளவிற்கு இயேசு கிறிஸ்து தேவன் ஆவியானவர் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். நமக்கு இவ்வளவுதான் ஆண்டவருடைய அன்பா? இதுக்கு மேல இவர்களிடத்தில் நான் உன்னை கட்டவே கிடையாது. நீங்கள் அந்த அன்பின் கடலின் ஆழத்தை உங்களால் கண்டுபிடித்து விட முடியும். வானத்தின் எல்லைகளை உங்களால் கண்டுபிடித்து விட முடியும். அந்த சராசரங்களின் தொடக்கத்தை தொடங்கி முடிக்க முடியும் உங்களால.
ஆனால் தேவன் உங்கள் மேலே என் மேல் வைத்திருக்கிற அன்பின் அகல ஆழ நீள உயரத்தை உங்களால் அறியவே முடியாத அளவுக்கு அது பெரியது. அவ்வளவு பெரிய அந்த அன்பை எந்த ஸ்தானத்திலிருந்து கொடுத்திருக்கிறாருன்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க, பிள்ளைகளாக நம்மை பார்த்து பிதாவாக அவர் இருந்து இந்த அன்பை அவர் கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் எவ்வளவு விசேஷமானவர்களாக, எவ்வளவு அன்பு கூறப்படுகிறவர்களாக பிதாவினால் கருதப்படுகிறோம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இருக்கிறவங்களாம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து இருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. இருக்கிறீங்களான்னு கேளுங்க, சும்மா கேளுங்க. காசா பணமா? இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நான் இருக்கிறீங்களான்னு கேட்பேன். நீங்க பக்கத்துல இருந்து கேட்கணும், நல்லா இருக்கிறீங்களா? இப்படி அடிக்கிறாங்க. மற்ற நல்லா இருக்கிறீங்களா அடிச்சுட்டு நல்லா இருக்கிறீங்களான்னா நல்லா இருக்கிறேன். இப்ப என்ன, நல்லாதான் இருக்கிறேன், அதை அடிக்காம கேட்கறது இஸ் நல்லவர். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை படிச்சா, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் குமாரனாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு. இப்ப நல்லா புரிந்து கொள்ளணும், தேவனுக்கு எத்தனை பேர் தான் நேரடி பிள்ளை? பிதாவானவருக்கு நேரடி பிள்ளை யாரு? பிதாவுக்கு நேரடி பிள்ளை யாருங்க? பிதாவுக்கு நேரடி பிள்ளை இயேசு மட்டும்தான். தேவகுமாரன் இயேசு மட்டும்தான். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் ஆழத்தை புரிய வைக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு உள்ளே உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் நம்மளை என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கிறிஸ்துவுக்குள்ளே உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் நம்மளை என்னவா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு? பிள்ளைகளா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படியானால் ரத்தம் சிந்தப்படுகிற அனுபவம் உலக தோற்றத்துக்கு முன்னே திட்டமிடப்பட்டதா அல்லது 2026 வருஷத்துக்கு முன்னாடி திட்டமிடப்பட்டதா? அம்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? எளிமைப்படுத்தி பேசணும்னு இப்பெல்லாம் யோசிக்கிறேன், எளிமைப்படுத்தி. ஏன்னா இங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு 30% ரொம்ப கல்வி படிச்சவங்க வரீங்க, 70% நார்மல் பீப்புள் தான் வரீங்க. அதனால எளிமைப்படுத்தி நான் பேச விரும்புறேன், தயவு செய்து கவனிங்க. கிறிஸ்துவை பிதாவானவர் எவ்வளமாக பார்க்கிறார்? இவர் என்னுடைய நேசகுமாரன். சரி, உள்ள இருக்கிறவங்களை எல்லாம் என்னவா பார்ப்பாரு? உள்ள இருக்கிறவங்களை என்னவா பார்க்கிறாரு? கிறிஸ்துவை அடாப்ட் செய்யல, நம்மளை பார்க்கல, நம்மளை தத்து பிள்ளைகளா பார்க்கல, நம்ம 2ஆம் தரமான தேவ ஜனங்களா நம்மளை பார்க்கல. கிறிஸ்துவை பார்க்கிற வண்ணமாகவே நம்மை பார்க்கிறார். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது யாருக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது? தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கு எக்ஸைட்மெண்ட் ஆக தேவையில்லை. இயேசு கிறிஸ்து நான் தேவனுடைய பிள்ளையா அப்படின்னு அவர் அதாவது பரவசமே அடைய தேவையில்லை. நான் தேவனுடைய பிள்ளையா, அவ்வளவு தகுதியா எனக்கு அப்படின்னு சொல்லி அவர்தான் அவர் தகுதியானவர். தேவனுடைய வாயிலிருந்து தேவனே என்று சொல்லப்பட்ட தேவனவர், தேவனுடைய வார்த்தையாகிய தேவனவர். தேவனுக்கு என்ன மகிமையோ அதே மகிமையின் தன்மையின் சொரூபமாவர். ஆகவே பிதாவானவர் தன்னுடைய முழு மகிமைக்கும் பாத்திரராக தகுதியானவராக அவரை பார்த்து சொல்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதே நிலைக்கு கிறிஸ்துவுக்குள் முன்னறியப்பட்டவர்களையும் பிதா தன்னுடைய பிள்ளைகளாகவே கணிக்கிறார், கருதுகிறார், மதிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பது நம்ம மேல அவர் வைத்திருக்கிற இந்த அன்பைக்கு ஒரு அளவே இல்லை. இந்த அறிவோடு சிலுவையை ஏன் சுமந்தாரு? குப்பைகளுக்காக சிலுவை சுமந்தாரு. நான் பூச்சி ஆண்டவரே, நான் புழு ஆண்டவரே, நான் தூசு ஆண்டவரே, நான் தும்பு ஆண்டவரே. இந்த தும்பு, தூசு, புழு, குப்பைகளுக்காகலாம் இயேசு சிலுவை சுமக்கல. அவருடைய மகிமைக்கு ஒப்பான மகிமையானவர்களாக நாம் இருந்தபடினால், நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்து அப்படி தெரிந்து கொண்டபடினால், கிறிஸ்துவுக்குள் பிதா அப்படி நம்மளை கணித்தபடினால்தான் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்து சிலுவை சுமந்தார். புரிந்தவங்க மாத்திரம். ஈக்குவலானவர்களுக்காக இயேசு சிலுவை சுமந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும்.
So who you are, what is about your opinion, உங்களை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன், what are you thinking about yourself? சாதாரணமா டாஸ்மார்க் போய் உட்கார்றீங்களே, வெக்கமா இல்ல? லேட்டா வரீங்களே, ஜெபம் ஏன் நீங்க இயேசுவாக பார்க்கப்படுகிற நபரையா? எத்தனை பேருக்கு புரியுது? அன்பு மன்னிப்புன்னு தொடங்கிட்டு கூட திட்டுறாரு பாரு அந்த ஆளு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அன்புக்குரியவர்களே, நல்லா கவனிங்க. அந்த வசனத்துக்கு நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அனுப்பினதினாலே, அதாவது தம்முடைய ஒரே பேரான குமாரன நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டதாம். அப்படியானால் எங்கவே அன்பு வச்சுட்டாரு? வெளிப்படுத்தின இடம் தான் சிலுவை. அன்பு வச்ச இடம் எது ஐயா? அம்மா புரியுதுங்களா? பின்னாடி இருக்கிற அம்மாங்களுக்கு எல்லாம் புரியுதா? ஆண்டவர் தன்னுடைய அன்பை, பிதாவானவர் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தின இடம் தான் கல்வாரி சிலுவை. வெச்ச இடம் எது? உலகம் தோற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அன்பு கூறப்பட்டவர்கள், உன்னதத்தில் ஆவிக்குரிய சகல நிலைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் உன்னதத்திலே வல்லமையிலே ஆவினில் இருக்கும் பொழுது தேவனால் முன் அறியப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அன்பு கூறப்பட்டிருக்கிறவர்கள். உங்கள் மீதான தேவனுடைய அன்பு தொடங்கின இடம் கல்வாரி அல்ல, உன்னதத்திலே தொடங்கினது. உன்னதத்திலே தொடங்கி அன்பு கல்வாரியிலே வெளிப்பட்ட அந்த அன்பு உன்னதத்திலேயே போய் முடிவில்லாமல் இருக்க போகிறது. அப்படியானால் உங்கள் மீதான உங்களுடைய அபிப்பிராயங்கள், உங்கள் மீதான உங்களுடைய பரவசங்கள் எவ்வளவு பெரிய தேவனால், எவ்வளவு பெரிய ராஜ்யத்திலே, எவ்வளவு பெரிய அன்பினால் நான் அன்பு கூறப்பட்டிருக்கிறேன். என் மீது அன்பு கூர்ந்து பலியானே சிலுவையிலே, மாம்சமான திரையை அன்று கிழித்து போது வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்தம் திருச்சமூகம் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்தம் திருச்சமூகம் நுழைய செய்தீர். ஆண்டவருடைய நன்மை வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு நன்றியப்பா. நேசம் மரணத்தை பார்க்கலாம் வலியது என்று வேதம் சொல்லுகிறது. நேசம் மரணத்தை பார்க்கலாம் வலியது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு மரணம் வலியா இருந்திருக்குமா? நம்ம மேல வச்ச அன்பு அவருக்கு அந்த வலியை விட பெருசா இருந்திருக்குமா? நான் பேசுறதுல மரணத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை அன்பிற்கு உண்டு. மரணத்தை பார்க்கலாம் வலியது அன்பு. அப்படியானால் அவர் நம்மேல் வைத்த அன்பு இருக்குதே, அது அவர் பட்ட பாடுகளை விட விலையேற உயர்ந்தது. அப்படிப்பட்ட அன்பை என்ன பண்ணிருக்கிறாராம்? பிரியமானவர்களே, நாம் தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பியதனால் அன்பு கூறப்பட்டிருக்கிறோம், அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. வைக்கப்பட்ட இடம் எது? அன்பு வைக்கப்பட்ட இடம் எது? அன்பு வைக்கப்பட்ட இடம் உன்னதம். அன்பு வெளிப்பட்ட இடம் எது தெரியுங்களா? அப்படி அமைதியா போய் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னா, ஒருவேளை நெருக்கங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளரும் பொழுது ஏமாற்றங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், சோர்வுகள் வரலாம், தோல்விகள் வரலாம், பலவிதமான புயல் காற்றுகள் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கலாம், பலவிதமான நஷ்டங்கள், துரோகங்களை நீங்கள் ஒருவேளை சந்திக்க வேண்டி வரலாம். நீங்க அமைதியா போய் கல்வாரி ஒண்ணுமே பண்ணக்கூடாது. மலையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கல்வாரி தான் ஞாபகத்துக்கு வரும். அவன் கோயில் என்ன வேணா கட்டி வச்சுருக்கான், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அமைதியா போய் என்ன பண்ணுங்க, மலைக்கு போயிடுங்கன்னு சொல்லல நான். மலையை மனசுக்குள்ள கொண்டு வாங்க. ஏதோ ஒரு மலை இல்லை, கல்வாரி மலை. அங்கே நீங்கள் அமைதியா இன்னும் நீங்க ஜெபிக்க முடிஞ்சா ஜெபிங்க, பாட முடிஞ்சா பாடுங்க. சில நேரத்துல பாடவும் முடியாது, ஜெபிக்கவும் முடியாது. பார்த்துருக்கீங்களா? ஆவிக்குரியவர்களுக்கு இது புரியும். ரொம்ப ஆவிக்குரிய நிலையில நீங்க வளரும் பொழுது இது புரியும். ஜெபிக்கவும் முடியாது, பாடவும் முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. சில நேரங்கள் அண்ணால போல ஆழ மட்டும் தான் முடியும், சில நேரங்கள் ஆழக்கூட முடியாது. அமைதியா தான் இருக்க முடியும். கல்வாரி அன்பை அப்படியே நீங்க தியானிச்சுட்டே இருங்க. கல்வாரி அன்பை தியானிச்சுட்டே இருங்க. உங்க கண்கள் பேசும். தேவனை புரிந்து கொள்ளாமல், தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பை புரிந்து கொள்ளாமல், தேவன் அன்பை வெளிப்படுத்தின இடங்களை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பல மணி நேரம் போட்டு புரண்டிங்கிறத விட ஆண்டவருடைய அன்பை நீங்கள் உணரக்கூடிய ஒரு சில நிமிடங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனத்தை கொடுத்து விடும். என்ன பேசுறது விளங்குது? சிந்தியுங்கள், எப்படியாக இந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்குதான். அதாவது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கத்தக்கதான கிருபாதார பலியாக, கிருபாதார பலியாக. கிருபை என்றால் என்ன? அது உங்களுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு அதை நிறைய சொல்றேன். கிருபை என்றால் என்ன? தகுதியே இல்லாத ஒருவர்களை தகுதியாக நினைத்து தகுதிப்படுத்துவது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான், நல்ல பையன். பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான், நல்ல பையன். நீங்க ஒரு கார் வாங்குறீங்க, இல்ல ஒரு இடம் வாங்குறீங்க. உங்க பையன் எப்படிப்பட்ட பையனா இருக்கிறான்? வாடானா லேட்டா வரான், இல்ல வரமாட்டேன்றான். பக்கத்து வீட்டு பையனை அவங்க அப்பா கூப்பிடுறாரு, உடனே ஓடி போய் நிக்கிறான். போய் இடத்த வாங்கணும். யார் பேர்ல வாங்குவீங்க? உடனே கீழ்ப்படுகிற பக்கத்து வீட்டு பையன் பேர்ல வாங்குவீங்களா? இங்க வாடானாலும் என்னத்துக்க கிட்டே வந்து கேட்க மாட்டாங்க. சில பிள்ளைங்களாம் பார்த்துருக்கிறீங்களா? ஏமா இங்க வாமா, ஒரு 25 அடி தூரத்துல நின்று என்ன சொல்லு, என்ன சொல்லுமா. தெருவில் இவங்க கத்துறது தெருவுக்கே கேட்கும். கொஞ்சம் கிட்ட வந்து பேசுங்க. ஏன்னா கூப்பிட்டாங்கன்னா பேரை மட்டும்தான் சொல்லணும். பிள்ளைங்கள அதை புரிஞ்சுக்கணும். பேரை சொன்னாங்கன்னா, இலக்கியா அப்படின்னு சொன்னாங்கன்னா, இலக்கியா 25 அடி தூரத்துல நின்னுக்குன்னு என்னம்மா அப்படி கேட்கக்கூடாது. கிட்ட வந்து என்னம்மா அப்படி கேட்கணும். புரிஞ்சவங்க மட்டும். வெள்ள மாதிரி தெரியல வார உங்களுக்கு. வெள்ள மாதிரி தெரியுதுன்னா பெற்றோர்களாம் என்னை வந்து ஹீரோவா பாக்குறாங்க, பிள்ளைங்களாம் என்ன வில்ல மாதிரி பாக்குறீங்க. புரியுது? காது கேட்டிருக்கோம், 2 முறை கூப்பிட வைக்க கூடாது. சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். நல்ல பையனா இருக்கிறதுனால பக்கத்து வீட்டுக்கார பையன் மேல லேண்டு வாங்குவீங்களா, உங்க பையன் மேல வாங்குவீங்களா? ஏன் அம்மா, ஏன் ஏன் அப்படி வாங்குறீங்க? அவன் நல்லவன், இவன் கொஞ்சம் நல்லவன். ஆனா அந்த நல்லவன் மேல வாங்குவீங்களா, அந்த கொஞ்சம் நல்லவன் மேல வாங்குவீங்களா? ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல எவ்வளவு நல்லவங்க இருக்கலாம், ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பிதாவினால் அன்பு கூறப்படுகிறவர்கள். சத்தமா
ஐயா, இந்த உலகத்துல எவ்வளவு மக்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே வல்லவர்களாக நல்லவர்களாக இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது இயேசுவாலே பரலோகத்திலே பிதாவினால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். அவர்களுக்குத்தான் முழு சுதந்திரம், அவர்களுக்குத்தான் சுதந்திர வீதம். அப்படியானால் நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்மை விட கல்வியில் சிறந்தவர்கள் உண்டு, அறிவில் சிறந்தவர்கள் உண்டு, அழகில் சிறந்தவர்கள் உண்டு, படிப்பில் சிறந்தவர்கள் உண்டு, வீரத்தில் சிறந்தவர்கள் உண்டு, சொத்து சுகத்துல சிறந்தவர்கள் உண்டு. ஆனால் இவ்வளவு உலகத்துல இவ்வளவு புகழ்பெற்ற மனிதர்கள் வாழ்கிற அல்லது இவ்வளவு வலிமை மிக்க மக்கள் வாழ்கிற, அதிகாரம் மிக்க மக்கள் வாழ்கிற, அழகு மக்கள் வாழ்கிற, சுகபோகமாய் வாழ்கிற இந்த உலகத்தின் நடுவிலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி நீங்களும் நானும் முன்னறியப்பட்டு முன்குறிக்கப்பட்டு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒத்துக்கிறவங்க மட்டும். அது எப்படி நடந்ததா? இந்த கிருபாதார பலியாக. தகுதியே இல்ல, ஆனால் தகுதியே இல்லாதவர்களை ஆண்டவர் தகுதியுள்ளவர்களாக நினைத்து தம்முடைய குமாரனை அனுப்பினாராம். அதுக்கு பேரு தான் கிருபை. கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை கிருபாதார பலியாக பிதா நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை யோசித்து பாருங்க. தன்னுடைய ஒரே பேரான நேச குமாரனை, இது ஒரு அன்பு மற்றும் மன்னிப்பின் போதனை. இது லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் டீச்சிங். இது தேவனை புரிந்து கொள்ளுங்கள், அப்புறம் இயேசுவின் அன்பை புரிந்து கொள்வோம், அதுக்கு அடுத்த வாரத்துல பரிசுத்த ஆவியானுடைய அன்பை புரிந்து கொள்வோம், அதுக்கப்புறம் நம்முடைய அன்பு என்ன என்பதை வெளிப்படுத்துவோம், அதுக்கப்புறம் தேவனுடைய மன்னிப்பு, அதுக்கப்புறம் மனிதனுடைய மன்னிப்பு, அதுக்கப்புறம் ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு. ஏன்னா ஒன்னும் புரியல, என்ன ரட்சிக்கப்பட்டாலும் ஐயா ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க? அன்பா இருங்கள். ரிச்சர்ட் உம்பரன் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு நாஸ்திக நாட்டுல ரிச்சர்ட் உம்பரன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊழியக்காரர். அவருடைய மனைவி சபீனா. நல்லா கவனிங்க, நீங்க நம்பவே முடியாத அளவுக்கு கொடூர்மைப்படுத்தப்பட்டவர்கள் அவர்கள். டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட்னு ஒரு புக் இருக்குது, யாராவது படிச்சிருக்கீங்களா? படுவேதனையில் பரம வெற்றி. கொடூரமான சிறையில் 14 ஆண்டுகள் கழித்தவர். அந்த அம்மாவுடைய குடும்பத்தை அந்த நாட்டை சேர்ந்த ஒரு தீவிரவாத குழுவினுடைய ஒரு நபர் அந்த அம்மாவுடைய குடும்பத்தையே சதிச்சுட்டான், கொன்னுட்டான். அந்த அம்மா வராங்க, இது பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், அதை முன்னாடி சொல்றேன். அந்த அம்மா வராங்க, அதாவது அந்த வீட்டுக்கு அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடு 14 ஆண்டு ஜெயிலுக்கு பிற்பாடு அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடு அவர்கள் மறுபடியும் தங்களுடைய ஊழியத்தை தொடங்குகிற அந்த நாளில அந்த தீவிரவாத குழுவை சேர்ந்தவர்களை போலீஸ் துரத்துகிறது. அவர்களை ஓடி ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான். ரிச்சர்ட் உம்பரன் சபீனா உம்பரன் அவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டான். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவன் யார் என்பதை அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டான். அவங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த அம்மாவை தவிர அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற அனைவரையும் கொன்றான். அவன் என்ன பண்ணலாம்? காட்டி கொடுத்தால் அவனை சுட்டு விடுவதற்கு அங்கே போலீஸ், ராணுவமும் போலீஸும் அங்க ரோந்தல் இருக்குது. அவர்கள் போன பிற்பாடு அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தை சொல்லி, ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை சொல்லி, அங்க ஒரு குறிப்பிட்ட வீட்டுல நீங்க ஒரு துப்பாக்கி சூடு நடத்தினீங்களே, ஞாபகம் இருக்குதா? அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆமா, அந்த துப்பாக்கி சூட்ல தப்பித்த ஒரே நபர் நான் மட்டும்தான். என் மொத்த குடும்பத்தையும் நீங்கள் கொன்று விட்டீர்கள். அவன் அப்படி காலில் விழுந்து அழ ஆரம்பிச்சான். அப்புறம் ஏமா நீங்க என்ன காட்டி கொடுக்கல, ஏமா நீங்க என்ன போலீஸ் கிட்ட சொல்லல? நம்ம சொன்னாங்களாம், நான் உன்னை மன்னிக்கிறேன்,
யார் உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது. நான் உன்னை மன்னிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தார் அனைவரும் நீ சுட்டாலும் கொல்லப்பட்டாலும் அவர்கள் இன்றைக்கு ஆண்டவரோடு பரதேசில பரிசுத்தவான்களோடு இளைப்பாருகிறார்கள். நான் உன்னை காட்டி கொடுத்திருந்தால் அவர்கள் உன்னை சுட்டிருந்தால் நீ செத்து நரகம் போயிருப்பாயே. ஆகவே நீ நரகம் போகக்கூடாது என்பதற்காக நான் உன்னை காட்டி கொடுக்கவில்லை. அப்படியானால் யார் இந்த ஆண்டவர் என்று அறிய ஆரம்பித்தான். அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு அல்போனியா நாட்டில ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதனாக ஊழியனாக மாறினான். மன்னிப்பு எவ்வளவு பெரிய பரலோகத்தின் வேலையை செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் ஒன்னுத்துக்கும் உதவாத, கொத்தமல்லிக்கு கருவேப்பிலைக்கு உதவாத விஷயத்துக்கெல்லாம் முறுக்கிக்கு நிற்க மாட்டீங்க. புரிஞ்சவங்க மட்டும். ஒருவரை பார்த்து ஒருவர் பேசாம, ஒருவரை பார்த்து ஒருவர் ஒப்புரவாகாம, ஒருவரை பார்த்து ஒருத்தர் சமாதானமா இல்லாம நீங்க திருவிருந்து எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அல்ல, சாபத்தை கொண்டு வரும். நான் அவன் கூட பேச மாட்டேன், இவன் கூட பேச மாட்டேன். சிலர்லாம் வருஷ கணக்கா பேசாம இருக்கிறாங்க, ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். வெக்கம். சரி, இப்ப நம்ம ஆண்டுடைய அன்பை நாம பின்னாடி இந்த சம்மட்டியெல்லாம் பின்னாடி முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், பில்டிங்கை கட்டுவோம். அப்புறம் பேஸ்மெண்ட்லாம் போட்டு அதுக்கப்புறம் கூலி சுத்தி வேலையை போடலாம் இல்லையா? சரி, என்ன பண்ண போறாரோ தொடர போதுன்னு வேற சொல்றாரு. என்ன நடக்க போதோ தெரியல. ஏசு நல்லவர். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இயேசுவானவர் பிதாவுக்கு யாரா இருந்தார்? நேசகுமாரன். அல்லேலூயா. அவருடைய எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் யாராக இருந்தாரா? எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர் தேவனுடைய இவர், இயேசு கிறிஸ்துவாகிய இவர், அவராகிய பிதாவின் மகிமையின் பிரகாசமும் பிதாவின் தன்மையின் சொரூபமும். பிசிக்கல்ல பிதா இருந்தால் எப்படி இருப்பாரா? அதுதான் இயேசு. உங்களுக்கு விளங்குதா? சரீரத்தில ஆவியாயிருக்கிற தேவன் சரீரத்திலே வந்தால் எப்படி என்னவா இருப்பாரோ அதுதான் இயேசு கிறிஸ்து. வார்த்தையும் ஆவியும் ஒரே நிலை. வார்த்தையை ஆவியாகிய தேவன் மாம்ச நிலைக்கு மாற்றுகிறார். அந்த வார்த்தை தான் கிருபையினால சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படியானால் வார்த்தை ஆவி நிலைதான், தேவனும் ஆவி நிலைதான். ஆவி நிலையில் இருக்கிற பிதா ஆவி நிலையில் இருந்த தன்னுடைய வார்த்தையை மாம்ச நிலைக்கு மாற்றுகிறார். அப்படியானால் பிதா மனித தன்மையை உடையவராய் மாறினால் என்னவாக இருப்பாரோ அதுதான் இயேசு. ஆகவேதான் மனித நிலையை அடைந்த பிற்பாடும் இயேசுவை தேவன் பிதா என்று, பிதாவாகிய தேவன் இயேசுவை தேவன் என்று அழைத்தார். புரிஞ்சவங்க மட்டும். அன்புக்குரியவர்களை நல்லா புரிந்து கொள்ளுங்க, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இந்த இயேசுவானவர், அவருடைய மகிமையின் தன்மையின் சுரூபமாய் இருக்கிற இந்த இயேசுவானவரை, நேசகுமாரனாகிய இந்த இயேசுவானவரை, பிதாவுக்கு பிரியமானதையே செய்த இந்த இயேசுவானவரை யாருக்காக பலியாக்கினாரா? நம்மை பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்வதற்கு தனக்கு பிரியமானவரை அவர் பிரிய வேண்டியிருந்தது, பலியிட வேண்டியிருந்தது. நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்வதற்கு அவரோடு கூட அவராக இருந்த அந்த வார்த்தையை அவர் பிரிய வேண்டியிருந்தது. அப்படியானால் நீங்க யோசித்து பாருங்க, கல்வாரியில இயேசு காண்பித்தது மட்டும் அன்பல்ல. ஒவ்வொரு நொடியும் இந்த பூமியில அவர் வாழ்ந்த பொழுது என்னையும் 2 பேரையும் நினைச்சாரு. தேவனையும் என்னையும் இணைக்கிறது மட்டும்தான் இயேசுவின் ஒரே சிந்தை. எத்தனை பேர் இந்த கோட்பாட்டுக்குள்ள வரீங்க? நான் தேவன் இணைப்பதுதான், என்னையும் தேவனை இணைப்பதுதான் இயேசுவின் ஒரே சிந்தை என்று நம்புறவங்களா கரையங்களை வைத்த இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு வேற எந்த நோக்கம், வேற யாருமே தாட்டு கிடையாது. அவருடைய எண்ணத்துல வேற எதுவுமே கிடையாது. தேவனையும் என்னையும் தவிர வேற யாரையுமே அவர் சிந்திக்கல. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குச்சிப்போம், எண்ணத்தை குடிப்போம், என்ன வீடு என்ன வாசல் எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் வாங்கிட்டான். பக்கத்து எல்லாம் பெங்களூரு, மெட்ராஸ்லயும், பம்பாயிலும், டெல்லியிலும், அங்கேயும் இங்கேயும் பெரிய பெரிய குடியிருப்புகள்ல போயிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். நாம என்னத்துக்கு? இல்ல, ஒரே தாட்டு தான். இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்துல, சிந்தையில ஒவ்வொரு நடியும் இங்க மட்டும் அங்க இருக்கும்போது இந்த அன்பை அவர் தீர்மானித்தது, மனிதனை அவர் தீர்மானித்தது. பூமிக்கு வந்தல்ல, பரலோகத்துல தீர்மானித்தபடினால்தான் பூமிக்கே வந்தாரு. ஒவ்வொரு நொடியும் யாரையே சிந்திச்சுட்டு இருந்தாரு? தேவனையும் என்னை இணைப்பது.
தேவனிடத்துல இருந்த வண்ணமாகவே என்னை மாற்றுவது, இணைப்பது, மாற்றுவது, இணைப்பது, மாற்றுவது. தேவனை மனிதனோடு இணைப்பதும் தேவன் விரும்புகிறபடி மனிதனை மாற்றுவதுமே இயேசுவின் அன்றைய இன்றைய என்றைய சிந்தனையா இருக்கிறது. ஒத்துக்கொள்றவங்க மட்டும் சொல்ற ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆண்டவரை ஆராதித்து மகிழ்ந்து சத்தமிடும் பொழுது ஒண்ணு வருகை வரணும், இல்ல பிராணம் போகணும். சும்மா அங்க போனாருங்க, உழுந்தாரு, சுகரான், பிபியான், பிரஷரான், அல்சரான், அதுவான் இதுவான், சைட்ல ஒரு மாதிரி ஈத்துக்குன்னு போயிடுச்சான், இதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல மனதார ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது, துதித்துக் கொண்டிருக்கும் போது, இன்னைக்கு கூட ஆராதிக்கும் போது அப்படி ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு. வந்துருவாரோ, நம்மள நல்லா உற்சாகமா பட்டுங்கிறார், வந்துருவாரு, வந்துட்டா ஆடாடாடாடாடாடாடா. ஏசப்பாவை ஆராதிக்கும் போது, ஏசப்பா நீங்க வந்துருங்க, இல்லைன்னா என்ன இல்லையா? நல்ல மனதார ஆராதிக்கும் பொழுது ஒண்ணு நம்ம போயிடணும், இல்ல நம்ம ஆண்டவர் மனதார ஆராதிக்கும் போது அவர் வந்துடணும். கர்த்தருக்கு உலகத்துல ரொம்ப பாதுகாப்பான இடம் தெரியுமாங்க? வருகைக்கு நீங்கள் போவதற்கு உலகத்துல ரொம்ப பாதுகாப்பான இடம் தேவ சமூகம். நீங்க வெளியே போனீங்கன்னா நீங்க கேட்கறது வேறவா இருக்கும், பாக்குறது வேறவா இருக்கும், பேசுறது வேறவா இருக்கும், செய்யறது வேறவா இருக்கும். வேற வழி இல்லாம அதை செய்ய வேண்டியிருக்கும், பார்க்க வேண்டியிருக்கும், பேச வேண்டியிருக்கும், அதுல உழல வேண்டியிருக்கும். ரொம்ப சேஃப்டியான பிளேஸ் வருகையின் பொழுது நீங்கள் இருக்க வேண்டிய இடம் தேவ சமூகம். அன்பினால் என்னெல்லாம் பிதா நமக்கு செஞ்சிருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்க போறோம். அன்பினால் பிதாவானவர் என்னெல்லாம் நமக்கு செஞ்சிருக்கிறாரு. சங்கீத புஸ்தகம் 31 சங்கீதம் 19, 20 வசனத்தை நாம் ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 31, 19, 20. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்துக்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். எல்லாரும் சங்கீதம் 31:20 வந்துருங்க. எல்லாரும் சங்கீதம் 31:20 வந்துருங்க. எல்லாரும் ஒரு முறை வாசிக்கலாமா? சங்கீதம் 31:20 தயவு செய்து எல்லாரும் எடுத்துக்கங்க. சங்கீதம் 31:20. மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். இந்த அகங்காரத்துக்கு என்கின்ற வார்த்தையினுடைய ஆங்கில வார்த்தை pride of man. இந்த ப்ரௌடுன்னு வாங்கல, மனிதனுடைய பெருமைக்கு அவனை உமது சமூகத்துல மறைத்து கொள்ளுகிறீர். ஆண்டவர் பெருமை இல்லவனை சமூகத்திலிருந்து என்ன பண்றதுக்கு தான் வழக்கம். இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்கும் போது வானத்தை நோக்கி ஒருத்தர் கண்ணை மூடி தூங்குறீங்கடாண்ணா, ஆடாடாடாடாடாடாடாடா. யாரும் திரும்பி பார்க்காத, சொல்றதே உண்மைதான். யார் அது? யார் அந்த பரிசுத்தவான்? எஸ், நல்லவர். ஆமென். அப்பப்ப கொஞ்சம் எல்லாம் இப்ப காமெடி வருது இல்ல, பரவாயில்ல. நம்ம பாஸ் மனம் திரும்பிட்டுக்கிறாரு, பரவாயில்ல. அப்பப்ப கொஞ்சம் காமெடி பண்றாரு. அம்மா இப்படி பேசுவார் தெரியுமா முன்னெல்லாம், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஏதோ கொஞ்சம் பிள்ளைங்கலாம் கொஞ்சம் நிறைய பிள்ளைங்க வர்றதுனால அதுங்களெல்லாம் தக்க வைக்கிறதுக்காக இப்படி பேசுறாரு போலகுது. தக்க வைக்கிற மாதிரியே பேசிங்கிறோம். தாக்கி பேசிங்கிறோமா, தக்க வைக்கிற மாதிரி பேசிங்கிறோமா? தாக்கி தக்க வச்சுக்கிறீங்க பாஸ்ன்ற காலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். வரலையே. சரி, நல்லா கவனிங்க. மறைவில் என்ன பண்றாராம்? மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை என்ன பண்ணணும்? சமூகத்திலிருந்து துரத்தணும். ஐயா, இங்க நடந்தது என்ன? பெருமை கொண்ட லூசிபரை
அவர் தன்னுடைய பிரசன்னத்திலிருந்து தள்ளிட்டாரு. நல்லா புரிந்து கொள்ளணும். பெருமை பிடித்த லூசிபரை ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்திலிருந்து தள்ளிட்டாரு. பிரசன்னத்திலிருந்து மட்டும் தள்ளல, பெரிய தண்டனைக்குரிய இடத்துல தள்ளி இருக்கிறாரு. பாதாளம், பிரபஞ்சம், அந்தகாரம் அல்லது வானமண்டலங்களின் சேனை. நல்லா புரிந்து கொள்ளணும். அந்தகாரம், பிரபஞ்சம், வானமண்டலங்கள், இது எல்லாமே டேஞ்சரஸ் ஜோன். தண்டிக்கப்படக்கூடிய இடத்துக்கு அவன் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். தள்ளப்பட்டிருக்கிற ஒரு கூட்ட தூதர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளிலே, ஒரு கூட்டம் இந்த பூமியில அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே, ஒரு கூட்டம் வானமண்டலங்களில் இருந்து அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த எல்லா கூட்டத்திற்கும் மிகப்பெரிய, அவர்கள் இழந்தது மட்டும் பரலோகம் அல்ல, அவர்கள் பெறப்போகிறது நித்திய நரகம். எதனால? பெருமை, பை ப்ரௌட், பிரைடு. இப்போ மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவனை என்ன பண்ணணும்? அவனையும் அவர் என்ன பண்ணணும்? தண்டிக்கணும். அவனை அவர் சமூகத்தை விட்டு துரத்தணும். அவர் சமூகத்துக்கு புறம்பாக்கி அவனை தண்டிக்கணும். ஆனா ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு எவ்வளவு, நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்றால், அகங்காரத்திற்கு அவன் தண்டிக்கப்படாதபடி அவருடைய சமூகத்தின் மறைவிலை மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு விலக்கி, உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். அப்படியானால் நீங்க யோசித்து பாருங்க, தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகளாக தூதர்களாலும் தள்ளப்பட்டவர்களாலும் கருதப்படுகிற நம்மை தண்டிக்க முடியாதபடிக்கு தம்முடைய குமாரனை அனுப்பி அவரை தண்டித்து, அந்த தண்டனைக்கான பதிலை எல்லாம் அவர் ஏற்படுத்தி வைத்து, பாவ பரிகாரங்களை எல்லாம் ஏற்படுத்தி வைத்து, கிருபாதார பலியாக தேவகுமாரனை ஏற்படுத்தி வைத்து, நம்மை எல்லாம் அவர் மறைத்துக் கொள்ளுகிறார் அவருடைய சமூகத்தில் என்றால், அவர் மனிதன் மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிது என்பதை எண்ணி பாருங்கள். இதே தவறை செய்த லூசிபரை தள்ளிவிட்டவர். லூசிபர் செய்த தவறு ஈக்குவலா நம்ம செய்யறோமா இல்லையாங்க? லூசிபரை விட பெரிய தவறு செய்யறோமா இல்லையா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற முறைகளை நீங்கள் எதிர்ப்பதே, ஏற்றுக்கொள்ளாததே ஈக்குவல் டு லூசிபர். உங்களை எத்தனை பேர், நான் முதற்கொண்டு எத்தனை பேர் நம்ம கை தூக்க முடியும்? தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா கோட்பாடுகளையும், அறிந்த எல்லா கோட்பாடுகளையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அறிந்த எல்லா கோட்பாடுகளுக்கும் நான் கீழ்ப்படுகிறேன் என்று நம்மில் எத்தனை பேர் கையை தூக்க முடியும்? ஆனாலும் நாம் தள்ளப்படாமல் நாம் தாங்கப்படுவது கிருபையே. புரிந்தவர்கள் மட்டும் 37 சங்கீதம் 24 வசனத்துல, 37 சங்கீதம் 24 வசனத்துல அவர் அழகாக சொல்லுகிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அவன் விழுந்தவன் தான், ஆனா அவன் தள்ளுண்டு போவதில்லை. ஏன் தெரியுமா? அல்லேலூயா. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். விழுந்து போன தூதர்களுக்கு கையை கொடுக்காதவர், விழுந்து போன தூதர்களுக்கு உதவி செய்யாதவர், விழுந்து போயிருக்கிற இந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கையை நீட்டுகிறார், அவனை தாங்குகிறார், அவனை தூக்கி எடுக்கிறார், அவன் இழந்து போன ஸ்தானங்களுக்கு நேராக அவனை உயர்த்துகிறார், திரும்பவும் தன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் முழு தகுதியாக அவனை மாற்றுகிறார் என்றால், அவர் மேல் நம்மை வைத்திருக்கிற அன்பு அளவே இட முடியாதது. எவ்வளவு பெரிய அன்பை நம்மேல் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே எவ்வளவு பெரிய அன்பை நீங்க யோசித்து பாருங்க. லூசிபர் தேவனுடைய பிள்ளையா இருந்திருந்தா சரி, இந்த இடத்துல லூசிபருடைய அந்த கேங்க்ல அவனுடைய தலைமைத்துவத்தின் கீழ் இருந்த தூதர்களா நாம இருந்திருந்தா ஏதாவது விளங்குதா? தேவ தூதர்களுடைய தலைமையில நாம இருந்திருந்தா பாக்கியவான்களா? மனிதனாக நம்மை அவர் சிந்தித்தது பாக்கியவான்களா? தேவ தூதர்களாக என்னை படைத்திருந்தா எவ்வளவு நல்லதா இருந்திருப்பேன். ஆண்டவரை நான் பார்த்து கொண்டே இருந்திருப்பேன். பார்த்து கொண்டே இருக்கிற வேலைக்காரங்க பெரியாளா, பார்க்காத தூரத்தில் இருக்கிற பிள்ளை பெரியாளா? ஐயா வேலைக்காரங்கிறான், வீட்டுல வேலைக்காரன் தானா? அந்த வீட்டுல வேலைக்காரன் தானா? அந்த வேலைக்காரனுக்கெல்லாம் என்ன சாப்பாடு கொடுப்பாங்க? கத்திரிக்காய் சாம்பார், முருங்கைக்காய் பொரியல்,
ரசம், பூண்டு சாதம், இதானே? பையன் திரும்பி வந்தான், அண்ணுக்கு ஆட்டுக்கறி பிரியாணி. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்? வேலைக்காரர்களுக்கு அல்ல, சுதந்திரவாளிகளுக்கே தேவன் சகலத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். விசேஷமானவர்களுக்கு யார் என்றால் அவரை பிள்ளைகளாகி கொண்டிருக்கிற ஜன பாக்கியம் உள்ளது. தேவனை தெய்வமாக மாத்திரம் நான் கொண்டில்ல, தேவனை அப்பா பிதாவை என்று தகப்பனு சர்வலோகத்தின் தேவனே என்று அழைக்கப்படுகிறவர் மாத்திரமல்ல, சர்வ வல்லவர் என் சொந்தமானார். என்ன சொந்தமானாரு? தாவை வென்றவர். என்ன சொந்தமானார்? பாடுங்க. என்ன ஆனாரு? சர்வ வல்லவர் எங்க அம்மாவானார். ஏதோ கதையா விடுறேன்னு நினைக்கிறீங்களா? அது அவருடைய புனை பெயருங்க. ஏங்க நிஜமாவே அவர் தான் அம்மா. உம்மா அப்பான்னு நான் அந்த பாட்டை நீ யோசிக்கிறேன். யார் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னது? அப்பான்னு கூப்பிடவா? இங்க வாயா கொஞ்சம். ஐயா வெஸ்லி ஐயா கொஞ்சம் வாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க இதெல்லாம் கொஞ்சம் ஐயா பாசத்துல அப்படி பாடினையா. அதுல எல்லாத்தையும் சண்டைக்கு ஏயா வர? நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். சொல்லுங்க. நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன், தைரியமா கூப்பிடுவேன். ஆண்டவரே, என்னப்பா உங்களை அப்பான்னு கூப்பிட்டு ஆசையா கூப்பிட்டேன். உங்க அப்பா கிட்ட போயிட்டு உங்க அம்மா கிட்ட போயிட்டு யாராவது அம்மா உங்களை அம்மா என்று கூப்பிட்டுக் கொள்வதற்கு ஆசையா இருக்கிறது, அம்மா என்று கூப்பிடுவான்னு கேட்டா நான் சொல்லுவீங்க, நல்லா தானடி காலேஜுக்கு போயிருந்த, நல்லா தானே அனுப்பிவிட்டேன், திருச்சியில பஸ் ஏற வரைக்கும் நல்லா தானடி இருந்த, திருவண்ணாமலை வந்து இறங்கி நானே ஏன் இப்படி பேச கேட்பீங்களா? இல்லைன்னா அம்மா என்று நீ அழைப்பதற்கு எனக்கு 10 கிலோ அரிசி சோறு போட்டு செஞ்சு கொடுத்தாதான் அம்மானு கூப்பிடணும்னு சொல்லுவீங்களா? அம்மானு சொல்லி உங்களை கூப்பிடுறதுக்கு ஏதாவது நிபந்தனை விதிப்பீங்களா? அவரை அப்பான்னு கூப்பிடுவேன், கெஞ்சவே தேவையில்லை, அப்பாதான் அவரு. ஐயா நீங்க கெஞ்சவே தேவையில்லை. நீங்க தள்ளுண்டு போயிருந்தாலும் அல்லது நீங்களே விழுந்து போயிருந்தாலும் அவர் உங்களை தாங்கி ஏந்தி எடுத்து உங்களுக்கு கொடுக்கிற பட்ட பேர் தெரியுமா? நான் உன் பிதாவா இருப்பேன், நீ என்னுடைய பிள்ளையா இருப்பாய். பழைய ஏற்பாட்டுல நான் உன் தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள் என்பது வாக்கு தத்துவம். நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. எவ்வளவு இதுல மகிழுங்க, இதுல சந்தோஷப்படுங்க, இதுல மகிழ்ச்சி கொள்ளுங்கள். அப்படியானால் நம்ம அந்த வசனத்துக்கு வரலாம் மறுபடியுமா. அகங்காரமாகிய பாவ தண்டனைகளுக்கு நம்மளை மறைக்கிறாராம். தாவீது சொல்லும் பொழுது, என்னுடைய பாவங்களை நீங்க பாராமல் உங்களுடைய முகத்தை மறைச்சி என் வாலிபத்தின் பாவங்களுக்கு என்ன விலக்கி காத்துக் கொள்றீங்க ஆண்டவரே. என்னுடைய நீதியின்படி நீங்க எனக்கு இரக்கம் காட்டுறதா இருந்தா நான் தகுதி இல்லாதவன். ஆண்டவர் என்னுடைய நீதியின்படி நீங்க இறங்கல, கிருபையின்படி எனக்கு இறங்கினீங்கப்பா. யாருக்கெல்லாம் ஆண்டவர் கிருபையின்படி இறங்கினார்ன்ற உணர்வு இருக்குதோ அந்த உணர்வு உள்ளவர்கள் உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை வைத்து ஒரு அழிலையா சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் நன்றி உள்ளவர்களோடு கூட ஒரு அழிலையா சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய பாசம். அதனாலதான் பக்தன் பாடுறார், எத்தனை அன்பு என் மேல். நீங்க கண்ணை மூடி உலகத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பு புரியாதுங்க. சாரி, கண்ணை திறந்து உலகத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பு புரியாது. நீங்க கண்ணை மூடி பரலோகத்துக்கு நீ தியானிக்க ஆரம்பிச்சு பாருங்க. அவருடைய அன்புக்கு இணையானது ஒன்றுமே இல்லை. அந்த அன்பு யார் மேல வச்சிருக்கிறாரா? முழுசா யார் மேல வச்சிருக்கிறாரா? நீங்க யோசித்து பார்த்தீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உலகம் உங்க மேல, வாலிப மகளே, இந்த உலகம் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு இருக்குது, அது நொடிக்கு நொடி மாறிடும். இந்த உலக பிரகாரமான எந்த உறவுகளும் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு இருக்குது பாருங்க, நொடிக்கு நொடி மாறிடும். நான் பேசுறது விளங்குதுங்களா? இந்த உலக அன்பு எவ்வளவு, ஐயோ இவங்களா இந்த கணவன் மனைவியா எவ்வளவு அற்புதமான ஜோடி இல்ல, சே இந்த கோழி வீட்லயே இந்த ஆளி வீட்லயே இந்த மாதிரி ஒரு ஜோடியே இருக்க முடியாது. நம்ம நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்து நியூஸ் பார்த்தோம்னு சொன்னா பிரபல நடிகர் விவாகரத்து வருதா இல்லையா? வருதா இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் பொய்யா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பு, நாம அவர் மேல வைத்த அன்பு உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனா அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு உண்மை, 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 உண்மையிலும் உண்மை. அப்படியானால்
தள்ளப்பட வேண்டியவர்களை மறைத்து, தண்டிக்கப்பட வேண்டியவர்களை விலக்கி, அழிக்கப்பட வேண்டியவர்களை காப்பாற்றி, அவர்களுக்கு என்ன பண்றாராம்? மறைத்து கொள்றாராம், அவர்களை காப்பாற்றுகிறாராம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட அன்பை தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார். அவன் விழுந்தாலும் sustain him, அவனை கர்த்தர் தாங்குகிறாராம். God sustain him, தாங்கிக் கொள்றாராம். எப்படி தாங்கிக் கொள்றாராம்? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கருவில எப்படி தாங்கிக் கொள்வார்களோ, ஒருவேளை அறிவுள்ளதெல்லாம் நம்ம அதை தாங்குவோமான்னு தெரியல, அறிவுபூர்வமா நம்ம நீங்க அந்த கர்ப்பப்பை இருக்குது பாருங்க, அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு பார்ட் அது இல்லையா? அவ்வளவு புனிதமான ஒரு பார்ட் அது, அவ்வளவு அழகாக கடவுள் வடிவமைத்த ஒன்று. அதுல எப்படி ஒரு பாதுகாப்பா நீங்க யோசித்து பாருங்களேன். என்ன டிராவல் பண்ணாலும், என்ன வந்தாலும், என்ன அது எவ்வளவு அழகா ஒரு, நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, நான் அதை சயின்ஸ் ரொம்ப படிக்கல, அவ்வளவு அதாவது அவ்வளவு மென்மையான ஒரு பொருளை அவ்வளவு வலிமையா வச்சிருக்கிறார் பாருங்க. இப்பதான் ஒரு குழந்தை 2 குழந்தை, தயவு செய்து கல்யாணம் ஆறவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்றேன், ஆக போறவங்களுக்கு சொல்றேன், குறைந்தது கர்த்தருக்கு எத்தனை பேருக்கு புரியுது? முதல்ல நாங்க படிச்ச ஸ்கூல்ல ஒரு எழுதி போட்டிருந்தாங்க, நாம் இருவர் நமக்கு மூவர். பார்த்துருக்கிறீங்களா? பால்வாடியில நான் படிச்ச ஸ்கூல்ல பால்வாடி எனக்கு சைட்ல எல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாம் இருவர் நமக்கு மூவர். அப்புறம் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது அதே போர்டுல என்ன ஆச்சுன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர்னு எழுதி வச்சிருந்தாங்க. அப்புறம் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது வேற ஒரு ஸ்கூல்ல நான் என்ன இருந்துச்சுன்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர். அப்புறம் நமக்கு நாமே குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை? நம்ம ஊர்லயா? அதான் நம்ம ஊர்லயே கொடுக்குறாங்களா? இதான் 148 கோடி தாண்டிடுச்சே. சரி, முடிக்கலாமா? தொடர் போதனைன்றதுனால நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், இதை நீங்க யூடியூப்ல போய் மறுபடியும் நீங்க பார்த்தால் ஒழிய இதனுடைய முழு வீரியம் உங்களுக்கு புரியாது. இப்ப நான் என்ன பாரத்தோடு பேசுறேன், ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் வரீங்க, வயசானவங்க வரீங்க, வாலிபர்கள் வரீங்க, படிச்சவங்க வரீங்க, எல்லாரையும் பேலன்ஸ் பண்றதுக்காக இடையில கொஞ்சம் நம்ம அப்படி காமெடி, கொஞ்சம் இடையில நம்ம கொஞ்சம் வேற மாதிரி போயிட்டு வரோம். நீங்க போய் தயவு செய்து இதை நீங்க யூடியூப்ல பாருங்க. நம்முடைய செய்திகளை 1 GB ஆயிட்டே பாஸ்டர், யூடியூப்ல 1 GB பாக்குறதுக்கு உங்களுக்கு காசு இல்லைன்னு சொன்னா 9894884237 அத்தனை பேருக்கும் 19 ரூபாய்க்கு 1 GB நான் ஃப்ரீயா ஈஸி பண்ணி விடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு 1 GB இந்த பரலோகம் கொண்டு வரதுக்காக நான் இங்க பிராணம் போக கத்திட்டு இருக்கிறேன். 19 ரூபாயை யோசிக்கிற, மொத்தமா போட்டா அன்லிமிட்டட் தான். பார்க்க டைம் இல்லை. என்ன பார்க்க டைம் இருக்குது? சித்தி சீரியல பார்க்க டைம் இருக்குதா? சீரியல், சினிமாவும் சீரியலும் பார்க்கிறவர்கள் பரலோகம் வர முடியாது, நான் உட்பட. சினிமாவும் சீரியலும் பார்க்கிறவங்க பரலோகம் வர முடியாதுங்க, ஜாக்கிரதை. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நாம தொடர்ந்து வருகிற வாரத்தில் நாம் இதை தியானிக்கலாம். அவன் விழுந்தாலும் கர்த்தர் அவனை தாங்குகிறாராம். உலகம் பகைத்த யோசேப்பை யார் தாங்கினதா? உலகம் பகைத்த யோசேப்பை யார் தாங்கினதா? உலகம் தள்ளிவிட்ட யோசேப்பை யார் தாங்கினதா? உலகம் மறந்த யோசேப்பை யார் நினைத்ததா? உலகம் முடிந்து விட்டது யோசேப்பு என்று நினைத்த இடத்துல யோசேப்புக்கு தொடக்கத்தை யார் கொடுத்ததா? வாழ்க்கையில முடிஞ்சிச்சுன்னு யோசேப்புக்கே நினைச்சிருப்பான். நம்முடைய சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சிருச்சு நம்ம வாழ்க்கை நினைச்சிருக்கலாம். யோசேப்பின் சகோதரர்கள் நினைச்சிருக்கலாம், யாக்கோபு நினைக்கலாம், யாக்கோபின் உறவினர்கள் கூடாரங்களில் இருந்தவர்கள் நினைக்கலாம். முடிஞ்சது இத்தோட யோசேப்பின் வாழ்க்கை, இதுக்கு மேல யோசேப்பால வெளியே வர முடியாது என்று நினைக்கலாம். முடியாது என்கின்ற இடத்துல உனக்கு ஒரு தொடக்கத்தை மட்டுமல்ல, உனக்கு ஒரு மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். முடியாது என்கிற இடத்துல ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ என்ற ஒரு இடத்துல அல்ல, முடியாது என்கிற இடத்தில் இருந்து மகிமையான சிங்காசனத்துக்கு தேவன் உன்னை உயர்த்த போகிறார். சிறை இருப்பில் இருக்கிற உன்னை, முதல்ல சேற்றில் இருந்த உன்னை, சிறையில போடப்பட்ட உன்னை சிங்காசனத்துக்காகத்தான் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். மறந்து விடாதே. உன்னுடைய கண்ணீர்கள் உன்னை சிங்காசனத்துக்கு நடத்த போகிறது, மறந்து விடாதே. உன்னுடைய எதிரிகள், உனக்கு துரோகம் பண்ணவர்கள், உனக்கு சாதகமாக இருந்தவர்கள், உன்னை தள்ளி விட்டவர்களுக்கு நடுவில் நீ வெக்கப்பட போறதில்ல.
நீ உயர்ந்த உன்னத நிலைக்கு வரப்போகிறாய். உன்மேல வைத்திருக்கிற அன்பு பெரியது. உன்மேல வச்சிருக்கிற அன்பு பெரியது. அன்பு வச்சிருக்கிறவர் அதை விட பெரியவர். உண்மையில தேவன் வைத்திருக்கிற தேவனுடைய அன்பு பெரியது. தேவன் வைத்திருக்கிற அன்பை விட தேவன் பெரியவர். எல்லாரும் ஏந்த நிற்கலாம். ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் முழு சத்தமாக பாருங்க. ஓ பல பரலோகத்துக்கு வந்துருங்க. நீங்க வச்சிருக்கிற அன்பு நாங்க தியானிச்சுட்டே இருக்கு. எங்களுக்கு உதவி செய்யலாம்ப்பா. எங்க மேல வச்சிருக்கிற அன்பு வெளிப்பட்டது எண்ணங்களை நாங்க தியானிக்க உதவி செய்யலாம்ப்பா. எவ்வளவாக எங்கள் மேல கருசனை உள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னுமா எவ்வளவு காரியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனிதன் மேல நீங்க வைத்திருக்கிற அன்பை நாங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, அன்பு வைத்து கிருபை வைத்து நீர் கொடுத்திருக்கிற நன்மைகளை நினைக்கும் பொழுதெல்லாம் பாத்திரமா இல்லாதிருந்தாலும் தகுதி இல்லாதிருந்தாலும் எங்களை தகுதிப்படுத்தி எங்களை பாத்திரமாக்கி எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிறபடி அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஒரே நேசகுமாரனை பலியாக்கினீர் ஆண்டவரே. ஒரே நேசகுமாரனை கிருபாதார பலியாக ஏற்படுத்தி எங்களை எல்லாம் அப்படியே பிள்ளைகளாக அங்கீகரித்துக் கொண்டீரே ஆண்டவரே. இந்த அன்புக்கு இணையே இல்லப்பா. இந்த அன்புக்கு ஈடே இல்லை. அப்படியே தாழ்த்தி இந்த அன்புக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அன்புக்கு எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்க. உம்முடைய அன்பினால் அன்பின் கயிறினால் எங்களை கட்டி கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அன்பின் பிரசன்னத்திலே நாங்கள் வாழ்ந்து விட, இந்த அன்பின் பிரசன்னத்திலே நாங்கள் பேச, இந்த அன்பின் பிரசன்னத்திலே நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு முன்பாக அன்பு வெறுப்பும் வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் வெறுப்பை புறம்பாக்கி விட்டு அன்பை தீர்மானித்து அன்பை தெரிந்து கொண்டு உம்முடைய அன்பினால் நிரப்பப்பட்ட அன்பின் பாத்திரங்களாய் மாறிவிட கிருபை தருவீராக. எல்லா துதியும் கனமகிமை ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே சொல்லி இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கு நிச்சயம் உங்க நல்ல பிதாவே. எல்லாம் சத்தமா சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்துதலும் சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.